என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. திருப்பரங்குன்றம் என்பது டெல்லியிலும் மனம் வீச ஆரம்பித்து விட்டது. அங்கு ஏற்றக்கூடிய ஊதுவத்தி சாம்பிராணி புகையெல்லாம் டெல்லியிலும் வர ஆரம்பித்து விட்டது. இது டிஎம்கேக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் என்று தான் நான் நினைக்கிறேன். டேஞ்சர், வெரி டேஞ்சர். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிகுறியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் இந்துத்துவா வளர்ந்து விடும் என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய ஆசை, கொள்கை, விருப்பம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கூடிய விரைவில் மத்திய பாஜக தலைமை அமித்ஷா பிரதமருடன் நட்டா அவர்கள் பேசிய பிறகு மத்திய பாஜக திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு குழுவை அனுப்ப இருக்கிறது. கட்சி ரீதியாக விஸ்வ இந்து பரிஷத், RSS அமைப்புகள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கு 70 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டதுதான் டெல்லி அசம்பிளி. மிக மிக கடுமையான போட்டி. எல்லா டெலிவிஷன்காரங்களும் அதை தான் எக்ஸிட் போல்ல காமிக்க போறாங்க வேற. சோ நான் முன்னடியாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். திருமாவளவன் திமுக அணியில் தொடர்ந்து இருக்க மாட்டார். மொத்தம் விஜயினுடைய சென்னையிலிருந்து டெல்லி வரக்கூடிய விஷயத்தை திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா மூலமாக கூட செய்கிறார் என்ற சில செய்திகள் கூட கசிகிறது டெல்லியில். எல்முருகனுடைய ஆபீஸ்ல திருமாவளவனும் தம்பிதுரையும் சந்தித்து சாதாரண பேசுறது. ஆனா அவ்வளவு நேரம் எதுக்கு பேசணுங்க? 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. சந்திப்பு என்பது ஒரு புதிய கோணலை உண்டாக்கி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. சீமான் அவர்கள் வேண்டுமென்றே பெரியாரை சீண்டி விட்டதனால் EV ராமசுவாமி நாயக்கரை அதில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி கூட ஒரு இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டிங் ஆனாலும் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆக மொத்தம் தமிழகத்தில் இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்பதுதான் பேரலா போகும். அடுத்த 2026 அதுதான் ஒரு அமைப்புக்கு விருகும். லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தார்கள். அட்டை, அது பட்டம் அல்ல, அது அட்டை, என்ட்ரி கார்டு. லோக்சபாவில் இந்தியாவில் ஒரு 30 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதில் நானும் ஒருவன் என்பதில் சற்று பெருமை அடைகிறேன். நான் செய்த சேவை ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பேசும்பொழுது எனக்கு உணர்ச்சி வசப்படுகிறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் 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 சார். டெல்லி தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்ம நேர்காணலுக்கு வந்ததுக்கே முதல் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் போய் நீங்க இப்போ ஓட்டும் போட போறீங்க. அதுக்கு முன்பாகவே சில விஷயங்கள் தரதரன்னு பேசிடலாம் அப்படின்ட்டு. இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தல் இப்போ வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதால அதுல இருந்தே தொடங்கலாம் அப்படின்ட்டு. டெல்லியில என்ன மாதிரியான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? நீங்க டெல்லியிலும் இருக்கீங்க அப்படிங்கறதால உங்களுக்கு அந்த வாக்காளர்களுடைய மைண்ட் செட் எப்படி போகுது, எப்படி ரிசல்ட் வரும்னு உங்களுக்கு தோணல் இருக்குங்களா? என்ன சார்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் கிருஷ்ணமூர்த்திக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு டெல்லியை பற்றி 3-4 குறிப்புகளை நான் முதலில் சொல்ல ஆசைப்படுகிறேன். 70 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டதுதான் டெல்லி அசம்பிளி. மிக மிக கடுமையான போட்டி. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது கூட பிரதமர் வேண்டுமென்றே டெல்லியை பற்றி பேசிவிட்டார். கடுமையான போட்டி என்று இருந்தாலும் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2 மணி. இது வரைக்கும் 47% ஓட்டா இருக்குது. என்னை பொறுத்தவரையில் அது 65% போகும் என்று நினைக்கிறேன். அப்படி அதிகமான வாக்கு விகிதம் அதிகமாகிவிட்டால் பாஜக ஈஸியாக வின் பண்ணிவிடும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வினோத். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருப்பதனால் அங்கு நடக்கக்கூடிய சில டேட்டாஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்றாங்க. எல்லா டெலிவிஷன்காரங்களும் அதை தான் எக்ஸிட் போல்ல காமிக்க போறாங்க வேற. சோ நான் முன்னடியாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். சோ கடுமையான ஒரு போட்டி பிளஸ் ஆம் ஆத்மிக்கு ஒரு பின்னடைவு இருக்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பாக.
சார் இப்ப இந்த டெல்லி தேர்தல பாஜக எப்படி வந்து கையாண்ட சார்? குறிப்பா வந்து இப்ப நீங்க வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷனும் இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்க. பெரும்பாலான அங்க ரிப்போர்ட்ஸும் வந்து அப்படிதான் சொல்றாங்க. அவங்க வந்து இந்த போன எலெக்ஷன்ல இருந்து எப்படி வந்து கையாண்டாங்க? ஏன்னா டெல்லி வாக்காளர்களை பொறுத்தவரை சட்டமன்றத்துக்கு ஒரு வாக்கு, நாடாளுமன்றத்துக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு நாள் வரைக்கும் அவங்க ஓட் பேட்டர்ன் வந்து இருந்தது. சோ அந்த ஓட் பேட்டர்னை மாத்துறதுக்கு பாஜக என்ன மாதிரியான விஷயங்களை டெல்லி எலெக்ஷன்ல இந்த வாட்டி செஞ்சிருக்காங்க சார்? அது நரேந்திர மோடியின் பெயர் தான். 3 லோக்சபா தேர்தலில் 7 சீட்டு வென் பண்ணினா கூட இப்பொழுது ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தலுக்கு வெற்றிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறை என்பது தேர்தலுக்கு தேர்தல் என்று அவர்கள் ஒரு பட்டாளமே வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. ஓட்டர்ஸ் லிஸ்டை சரி பண்ணுவது, பூத் பன்னா பிரமுக் என்று பெயர் ஹிந்தியில். ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரியை பாஜகவினுடைய உறுப்பினர்களை அதிகாரிகளாக நியமித்து 3 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த வேலையை பணிபுரிய ஆரம்பித்து விட்டார்கள். கூடவே RSS அமைப்பும் மிக சாதகமாக இருந்தது. விஸ்வ இந்து பரிஷத், பஜரங்க தள் போன்ற அமைப்புகள் இருக்கிறது. டெல்லி என்பது மினி இந்தியா. அனைத்து மாநில பிரதிநிதிகள், குறிப்பாக தமிழர்கள், பல லட்ச தமிழர்கள் இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் குறைந்தது 50 அல்லது தமிழகத்தில் இருந்து வந்த பாஜக தலைவர்கள், அனைத்து தலைவர்களும் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். காரணம், டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் பகுதிகள், திருலோக்புரி, விகாஸ்புரி, ஜனக்புரி, ஆர்கேபுரம் போன்ற இடங்களில் எல்லாம் தமிழுடைய பாப்புலேஷன் அதிகம். எங்க மயூரியார்ல கூட எக்கச்சக்கமான தமிழ்காரர் இருக்காங்க. அங்கெல்லாம் பிரச்சாரம் செய்வதற்கு வந்தார்கள். அதே மாதிரி மலையாளிஸ், அதே மாதிரி பெங்காலிஸ், அதே மாதிரி ஒடியாஸ், அதே மாதிரி மணிப்பூரியன்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்திருக்காங்க. மினி இந்தியா. இந்தியாவினுடைய பிரபலத்தை, ஒரு மாண்பை டெல்லி தான் எதிரொலிக்கும் காஸ்மாபாலிட்டன் சிட்டி. இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் பஞ்சாபி, பாகிஸ்தானிலிருந்து வந்த பஞ்சாபினுடைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் நிறைய இருக்கு வினோத். அங்க வந்தவர்கள் எல்லாம் 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய 2வது தலைமுறை 3வது தலைவர்கள் எல்லாம் பாஜக அனுதாபிகளாக இருந்தார்கள். இருப்பினும் ஆம் ஆத்மி கட்சி தோற்பதற்கான நிலைமை அவர் ஊழல் செய்தார். ஆம் ஆத்மி கட்சி நான் ரொம்ப சிம்பிளானு சொல்லிட்டு ஷீஷ் மஹல்னு ஒண்ணு கட்டினார். பிரைம் மினிஸ்டர் வாங்கினார். நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு ஜுக்கிஷி என்று ஷவர், 3.5 லட்சம் ரூபாய் அந்த ஷவர் விலை. ஒரு டாய்லெட்டே 1.5 கோடி ரூபாய் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சோஃபானுடைய டிசைன், சோஃபா நீங்க படுத்துங்க அந்த பும்பும்னு எழும்பு, அது வேற. விண்டர்ல இருக்கும், சம்மர்ல சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரியான 3 கோடி ரூபாய் அந்த பெட், 6 பெட், ஒவ்வொரு பெட் 50 லட்சம் ரூபாய். இது எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. போராத குறைக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி இந்த ரெக்கர் ஸ்கேம்ல மாட்டிட்டு அனைத்து தலைவர்களும் 9 மந்திரி இருந்தாங்க. 8 மந்திரி அதில் ஜெயில போயிட்டு வந்துட்டாரு, இன்க்ளூடிங் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆக மொத்தம் பொதுமக்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிவிட்டார்கள், வாக்காளர்கள் விலகிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். அந்த பின்னணியில் பார்த்தால் பாஜக மிக திறமையுடன் பணிபுரிந்தார்கள். RSS அமைப்பு அதிகமாக ஒரு வேலை செய்தார்கள். அதையும் தவிர டெல்லி என்பது ஒரு இந்து முஸ்லீம் என்று பிரித்து விட்டதனால் முஸ்லீம் வாக்காளர்களை காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இப்போ சமாஜ்வாதி கட்சியும், உத்தவ் தாக்கரேயும், சரத்பவார் போன்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு வேலை செய்கிறார்கள். காங்கிரசிற்கு முஸ்லீமை எடுக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி துடிக்கிறது. சலுகைகளை 2 தரம் செய்திருக்கிறார்கள். பாஜக செய்திருக்காங்க, ஆம் ஆத்மி கட்சி செய்திருக்காங்க. நட்சர் என்ன குறைந்தது 35 சீட்டுங்க தான் ஆஃப் ஏ மார்க். என்னுடைய கருத்து கணிப்புப்படி 40 முதல் 45 வரை பாஜக பெற்றுவிடும். ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி அடைந்துவிடும். போதாது வரைக்கும் காங்கிரஸ் இருக்கும் இடம் தெரியாம போயிடும். காங்கிரஸ் தான் இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஓட்டை பிரிச்சு பிஜேபிக்கு ஓட்டை ஹெல்ப் பண்றதுன்னு தான் என்னுடைய கருத்து வினோத். சார், இப்ப நம்ம அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கும் நம்ம வந்து விரிவா பேச போறோம். இப்ப நம்ம வந்து அடுத்தபடியா நம்ம தமிழகத்துக்கு போனோம் அப்படின்னா, தமிழகம் சார்ந்த நிறைய தகவல்கள் இருக்கு. குறிப்பா வந்து அமித்ஷா அவர்கள் வெங்கையா நாயுடு அவர்களுடைய திருமண விழால பங்கேற்க வந்த நிகழ்வுல நிறைய விஷயங்கள் நடந்தது. அது சம்பந்தமா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
அது முதற்கட்டமா நம்ம ஏற்கனவே கடந்த நேர்காணல் நீங்க பதிவு பண்ண மாதிரி அமைச்சர் துரைமுருகனை அமலாக்கத்துறை நெருங்கி விட்டது அப்படிங்கிற அந்த செய்தி வந்து நீங்களும் பேசியிருந்தீங்க. சோ அதுல வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவை பார்க்க துரைமுருகன் வந்து முயற்சி செய்ததாகவும், அதனால அமித்ஷா பார்க்க மறுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்து வருது அப்படிங்கறதும் பாக்குறோம். இப்ப இந்த சென்னைக்கு அமித்ஷா வந்தப்போ அந்த விசிட் அப்போ நடந்த விஷயங்கள் சம்பந்தமா உங்ககிட்ட இருக்க தகவல்கள் என்ன? அதை விட சுட சுட பரபரப்புடன் இருக்கக்கூடிய 2-3 செய்திகளை சொல்லிவிட்டு தமிழகத்தை பொறுத்து தங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். காரணம், அமித்ஷா சென்னை விஜயம் என்பது பழசாயிடுச்சுங்க. செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி நடந்த சில நிகழ்வுகள் மிக மிக பரபரப்புடன் தமிழகத்தில் பேசப்பட இருக்கிறது. அதை நான் முதலில் ஆதன் நேயர்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக தர ஆசைப்படுகிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி டெல்லியில் ஜே.பி. நட்டா அவர்களிடம் சென்னையிலிருந்து வந்த தமிழகத்திலிருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு பிரீஃபிங் செய்திருக்கிறார்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கூடிய விரைவில் மத்திய பாஜக தலைமை அமித்ஷா பிரதமருடன் நட்டா அவர்கள் பேசிய பிறகு, அமித்ஷாவுடன் பேசிய பிறகு மத்திய பாஜக திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு குழுவை அனுப்ப இருக்கிறது கட்சி ரீதியாக. எப்படி அந்த நவாப் கனி என்பவர் அங்கு நான் மாமிசத்தை சாப்பிடுவேன், ஆடு வெட்டுவேன் என்றெல்லாம் சொல்லி பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி ராஜா போன்றவர்கள் போன்று அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு மிக மிக பரபரப்புடன் செய்தார்களோ, அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத் RSS அமைப்புகள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் இதை பற்றி பேசுவதற்கு. சாஜியா இல்மி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தலைமையில் இந்த குழு வந்தாலும், ஷாஜாத் பூனம்வாலா என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சீனியர் ஒரு பேச்சாளர் அவரும் வருவார் என்றெல்லாம் தெரிகிறது. அதற்கான அமைப்பு ஓரிரு நாளில் வெளிப்பட்டு விடும், அதாவது அறிவிக்கப்படும் என்பதுதான். நாளை 6ஆம் தேதி பிரதமர் ராஜ்யசபாவில் பேச இருப்பதனால் அவர்கள் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. டெல்லி எலெக்ஷன்ல பிஸியா இருக்கிறதுனால திருப்பரங்குன்றம் விஷயம் மத்திய பாஜகவுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு டெலிகேஷன் சென்னை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வினோத், 2வது பிரேக்கிங் நியூஸ். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பாராளுமன்றம் ஆரம்பித்தவுடன் எல் முருகனுடைய பாராளுமன்ற மந்திரியுடைய அலுவலகத்திற்கு மேலாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாராளுமன்ற புது கட்டடத்துல. அங்கு தம்பிதுரை அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனும் ரகசியமாக 1.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல் முருகனும் திருமாவளவன் அவர்கள் இல்ல, எல் முருகனுடைய ஆபீஸ்ல திருமாவளவனும் தம்பிதுரையும் சந்தித்து சாதாரண பேசுறது. ஆனா அவ்வளவு நேரம் எதுக்கு பேசணுங்க? நானும் நீங்களும் இப்ப பேசுறோம், 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. சந்திப்பு என்பது ஒரு புதிய கோணலை உண்டாக்கி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மிக மிக நொந்து போயிருக்கிறார்கள். திருமாவளவனை கண்டால் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள். அவங்களுக்கு இஷ்டமே இல்லை பார்க்கறதுல. முன்ன இருந்த ஒரு ஒற்றுமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பல திமுக எம்பிக்கள் அங்கு இங்கு போவதை பார்த்தேன். புது நாடாளுமன்ற கட்டிடம் என்பது பரந்த விமான நிலையம் மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய பில்டிங். யார் வருது யாருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய நேரமே வரும். சுற்றி சுற்றி நிறைய பொருட்காட்சி வைத்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்களா அனைத்து ஆதன் தமிழ் நேயர்கள் கண்டிப்பாக புது பாராளுமன்றத்தை காண அவருடன் இருப்பீர்கள். இருந்தாலும் என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன், டெல்லிக்கு வந்த ஒரு 5 நாள் தங்கிட்டு தயவுசெய்து எல்லாம் சுத்தி பார்க்கணும். இதனிடையே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளாக திருமாவளவனை கண்டால் ஒதுக்கி போயிடுறாங்க தப்புன்னு. 8 வடிகத்தில் இருக்கு. ஒரு திமுக எம்பி இங்க இருக்கான திருமாவளவனை பார்த்தோன்னு இப்படி திரும்பி எப்படி போயிடுறாங்க. இது ஏன் இது? நான் கண்ணால பார்த்தேன். அதே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அதிமுக ராஜ்யசபாவும் சேர்த்து திமுக லோக்சபா உறுப்பினர் சேர்த்தால் குறைந்தது இங்க ஒரு 23, அங்க ஒரு 10, 33 எம்பிக்கள் இருக்காங்க. அங்க 33 எம்பில ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன்.
15 முதல் 18 எம்பிக்கள் உதயநிதியினுடைய சமர்த்தகர் சப்போர்டர்ஸா இருக்காங்க. டிஆர் பாலு பார்க்கறதே கிடையாது. எப்படி திருமாவளவனை திமுக எம்பிக்கள் அவாய்ட் பண்றாங்களோ அதே மாதிரி டிஆர் பாலு ஒன்னு அவாய்ட் பண்றாங்க. போதாத வரைக்கும் கனிமொழியும் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே என்பவரும் 2 பேரும் சேர்ந்து போறாங்க, சேர்ந்து வராங்க, எங்கேயோ போறாங்க, சாப்பாடு போறாங்க, ஹோட்டல் போறாங்க, சாப்பிடுறாங்க, டின்னர் லஞ்ச் என்னதான் இருக்குமோ தெரியல. அந்த அம்மாவுக்கு திமுக எம்பிக்கள் அந்த அம்மாவை பிரிஞ்சிடுச்சு. ராஜ்யசபா திமுக எம்பிக்களிடையே லோக்சபா திமுக எம்பிக்களிடையே சில வேறுபாடுகள், அணுகுமுறைகள் வேறாக இருக்கிறது, ஒற்றுமை இல்லை. இதையெல்லாம் நாம் இருவரும் பேசுவதை திமுக தலைமை கேட்டு மகிழ்ந்து விளக்கம் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய யதார்த்தம். இல்லை என்றால் 2026 திமுகவிற்கு மிக மிக கேவலமான முடிவுகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திமுகவில் ஒற்றுமை இல்லை என்பதைத்தான் இது விளக்கிறது டெல்லி எம்பிக்களிடையே. இப்பொழுது நாங்கள் கேட்ட கேள்விக்கு வர பதில். அமித்ஷா தமிழகத்தை பற்றி புரிந்து கொண்டார். வெங்கைய நாயுடு இல்ல திருமணத்தில் வந்த பொழுது சில முக்கிய விஷயங்களை அண்ணாமலையுடன் அதே காரில் உட்கார்ந்து போகும்போது பேசியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே இந்த டெல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருங்க. குறிப்பாக நேற்று செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அண்ணாமலை அவர்கள் 3 பக்க கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கல்பனா நாயக்கினுடைய கொலை முயற்சி விஷயத்தை பற்றி விளக்கமாக. அண்ணாமலை ட்விட்டர் ஹேண்டில் ட்வீட் போட்டதை தவிர தனிப்பட்ட கடிதம் எழுதி சந்திரபாபு நாயுடு கூட அமித்ஷாவிடம் பேசி, அந்த அம்மா ஆந்திரக்காரர் அம்மா கல்பனா, அந்த அம்மாவுக்கு தமிழ் அதிகமாக பேச வரவில்லை என்றாலும் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் பணிபுரிந்ததனால் தமிழ் அழகாக பேசுகிறார்கள். அவருடைய தங்கை, அவருடைய அம்மா இருவருமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த IPS அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் என்று. இது கூட அந்த அமித்ஷா விஷயத்தில் பேசப்பட்டது என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வினோத். ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய 1 மணி நேர சென்னை பயணம் என்பது தமிழக அரசியலை கண்டிப்பாக மாறுதலாக கொண்டு முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். 2 விஷயம் சார். குறிப்பா திருமாவளவன் தம்பிதுரை அவர்களுடைய அந்த நீண்ட பேச்சு பின்னணி என்ன அப்படின்ட்டு நீங்க ஒரு சந்தேகத்தோட முடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரீசெண்டான இன்டர்வியூல திருமாவளவன் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தில் நடக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு பேசிக்கிட்டே வர்றார். சோ ஒரு பக்கம் திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்ற ரேஞ்சுக்கு கூட்டணி கட்சியிலேயே இருந்தாலும் கூட திருமாவளவன் போறார். இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவோட உறுப்பினர்கிட்ட பேசுறார். அப்படின்னா இதுல ஏன் கூட்டணி கணக்கு இருக்கக்கூடாது? கூட்டணி கணக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த அரசியல்வாதிகளும் சரி போட்டி போடுவார்கள், சண்டை போட்டுக் கொள்வார்கள். சில உயர்மட்ட தலைவர்களை தவிர கீழே இருக்கவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்ப வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சென்று வாதாடிய பிறகு காரசாரமா வாதாடுவார்கள், வெளியே வந்தோடனே ஒன்னாயிடுவாங்க. அதே மாதிரி இது ஒரு கூட்ட சந்திப்பு என்பது சாதாரண சந்திப்பாக நான் மதிப்பிடவில்லை. இருப்பினும் 2 மணி நேரம் பேசுவதற்கு என்ன அவங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தியா பேச போறாங்க? ஆக மொத்தம் இதில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்த்தால் திருமாவளவன் திமுக அணியில் தொடர்ந்து இருக்க மாட்டார். இதற்கான பிம்பங்களை ஆகஸ்ட் செப்டம்பரில் தன்னுடைய முயற்சிகளை தூண்டி விடுவார், உசுப்பி விடுவார், வேகப்படுத்தி விடுவார். ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் கண்டிப்பாக டெல்லியில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் டெல்லி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். அதற்கும் திருமாவளவன் கூட உதவி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், திருமாவளவனுக்கு பல பத்திரிகைக்காரர்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தெரியும். டெல்லியில உட்காந்து பேசினா, ரகசியம் பேசினா ஒன்னும் உங்களுக்கு கண்டுக்கு பிடிக்க முடியாது. மொத்தம் விஜயினுடைய சென்னையிலிருந்து டெல்லி வரக்கூடிய விஷயத்தை திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா மூலமாக கூட செய்கிறார் என்ற சில செய்திகள் கூட கசிகிறது டெல்லியில். ஆதவ் அர்ஜுனா கடந்த மாதம் டெல்லியில் 1 வாரம் தங்கியிருந்து சென்னை திரும்பி இருக்கிறார் என்பது தகவல். சார், இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை தொட்டீங்க. குறிப்பா அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி பேசுறீங்க. திருப்பரங்குன்றத்துல அந்த போராட்டம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தடை, அந்த தடையை தாண்டி மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதோட அடுத்த கட்டமா என்ன விஷயம்? அந்த குழு வந்தாலும் கூட இதோட அடுத்த கட்டமா என்ன விஷயம் இருக்கும் சார்?
அது குழு வந்தா கட்சி குழு தானே, அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் இது திராவிட முன்னேற்ற கழகம் அணுகுண்டு மீது உட்கார்ந்து இருப்பது என்று வெடிக்கும் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் இந்துத்துவா வராது என்றெல்லாம் சொன்னக்கூடிய மு கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு ஆபத்தாக முடிந்தாலும் முடியலாம். பாபரி மஸ்ஜித் நிலைமை போன்று வரக்கூடாது என்று திமுக நினைத்தாலும் அதற்கு வரவேண்டிய அமைப்புக்கு வந்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டினுடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த மாதிரி ஊர்வலம் நடத்தினாங்க. அந்த ஊர்வலம் 1 மணி நேரம் டைம் கொடுத்தா கூட பலத்த பாதுகாப்புடன் பலர் திறந்தார்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லிக்கொண்டு, வேல்முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு சமீபத்தில் இந்தோனேஷியாவில் ஒரு முருகன் கோவிலை திறந்து வைத்தாரே நரேந்திர மோடி அவர்கள். அதில் ஆரம்பத்தில் கூட வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று தமிழிலே சொன்னாரே. ஆக மொத்தம் மத்திய பாஜகவும் சரி, எல் முருகன் போன்றவர்கள் வீரவேல் யாத்திரை கொண்டு வந்து சரி, இந்த முருகன் டெம்பிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருச்சுங்க. இதனுடைய பின்னணியில பாத்தீங்கன்னா வினோத், சீமான் அவர்கள் வேண்டுமென்றே பெரியாரை சீண்டி விட்டதனால் ஈவி ராமசுவாமி நாயக்கரை, அதில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி கூட ஒரு இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டிங் ஆனாலும் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆக மொத்தம் தமிழகத்தில் இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்பதுதான் பேரலா போகும். அடுத்த 2026 அதுதான் ஒரு அமைப்புக்கு விரும்பும். இதில் நவாப் கனி என்ற எம்பி வேண்டுமென்றே கசாப் கடையில் வைத்து ஆடு வெட்டி மாடு வெட்டி செய்வதெல்லாம் தவறான அணுகுமுறை. இதை தமிழக அரசு கண்டித்திருக்க வேண்டும். இருப்பினும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இது ஏன் அனுமதித்தார் என்று தெரியவில்லை. ஆக இந்த தமிழ் விஷயத்தை பற்றி பேசும் பொழுது கண்டிப்பாக மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் நாராயண் என்பவர் ஐஏஎஸ் அதிகாரி, மத்திய உள்துறை செயலாளர், அமித்ஷாவினுடைய ஆணையின்படி பல பாஜகவுடைய தொண்டர்கள் எச்.ராதா உள்பட கடிதம் எழுதியதனுடைய பின்னணியில் மத்திய உள்துறை செயலாளர் தமிழக சீஃப் செக்ரட்டரி கிட்டையும் தமிழக டிஜிபி கிட்டையும் இது பற்றி விளக்கம் கேட்டிருப்பதாகத்தான் இன்று காலை எனக்கு கிடைத்த தகவல். இதை தவிர ஆளுநர் ஆர்.என். ரவி கூட சில ஆதீனங்கள் மூலமாக கடிதத்தை பெற்று தன்னுடைய கருத்துக்கு சேர்த்து அந்த கடிதத்தை இணைத்தி 18 பக்க குறிப்பை மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். மத்திய உளவுத்துறையினுடைய ஜாயிண்ட் டைரக்டர் மூலமாகத்தான் இதை கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் திருப்பரங்குன்றம் என்பது டெல்லியிலும் மனம் வீச ஆரம்பித்து விட்டது. அங்கு ஏற்றக்கூடிய ஊதுவத்தி சாம்பிராணி புகையெல்லாம் டெல்லியிலும் வர ஆரம்பித்து விட்டது. இது டிஎம்கேக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் என்று தான் நான் நினைக்கிறேன். டேஞ்சர், வெரி டேஞ்சர். ஒரு ராமர் கோவிலை நடத்தி முடித்து 50 ஆண்டு கால போராட்டம் இருந்தாலும் அந்த ராமர் கோவிலை வைத்துக் கொண்டு 353 சீட்டை 2014 பெற்ற நரேந்திர மோடி மெதுமெதுவாக வளர்த்து விட்டார். இப்பொழுது மதுரா, அப்புறமா காசி விஸ்வநாத் போன்றவர்களும் அந்த சிவலிங்கத்தை எடுக்க, அதுக்குதான் RSS தலைவர் சொல்லிருக்காரு, எங்க பார்த்தாலும் கோவில் கீழே நீங்க ஒரு மசூதியை பார்க்காதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை விட்டாலும் இது தமிழகத்துக்கு ஒரு புது நூதனமாக இருக்கிறது இந்த போராட்டம். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிகுறியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் இந்துத்துவா வளர்ந்து விடும் என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய ஆசை, கொள்கை, விருப்பம். சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இதே சிச்சுவேஷன்ல தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவை பொறுத்தவரை இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல எல்லா பிரதான கட்சிகள் எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. நாம் தமிழர் மட்டும் தான் களத்துல இருக்கு. நாம் தமிழரும் பெரியாரை மையப்படுத்தி இந்த எலெக்ஷன் கேம்பெயினை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள், குறிப்பாக பாஜக வாக்குகளை கூட அவர்கள் வாங்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இந்த எலெக்ஷனை பத்தியும், இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தியும், அப்புறம் இந்த ரிசல்ட் வரும் பட்சத்தில் அதை பத்தி உங்களுடைய பார்வை? இதை 2 பாகமாக பிரிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என் மனதில் வருவதை கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் இருட்டடிப்பு செய்யாமல் ஆதரநேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது, தமிழகத்தில் திராவிடம் மங்குகிறது. 2வதாக, சீமானுக்கு இவ்வளவு துணிவு எப்படி வந்தது ஈவி ராமசுவாமி நாயக்கரை பேச? திமுக ஏன் பயப்பட்டது அவரை கைது செய்யாமல்? ஈரோடு தேர்தல் மட்டும் வைச்சிட்டு நாளைக்கு கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 4வதாக, திமுகவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட சீமான் சொல்லுவதில் சில உண்மை இருக்கிறது என்பதை தான் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் சீமான் இளைஞர்களிடையே
ஈவி ராமசுவாமி நாயக்கரை எதிர்த்து காட்டுமிராண்டி பாஷை, இது தமிழகம் பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணு என்றெல்லாம் ஒரு வயலண்டாக பரபரப்புடன் பேசுவதெல்லாம் சீமான் பேசுறதை நான் கேட்டிருக்கேன். நம்மளுக்கே ஒரு உற்சாகம் வந்துடுது உடனே. இது எனக்கு 73 வயசுல சீமான் பேச்சு கேட்டேன். 2 தான் நான் யூடியூப்ல போட்டு கேட்கறேன். நான் எப்பவுமே ஆவேசமாக பேசுகிறார், மாற்றத்தில் பேசுகிறார். பச்சை தமிழ் என்று செந்தமிழ் என்பது கண்டிப்பாக அவருக்கு ஒரு மனத்தில் ஒரு இருக்கக்கூடிய தாபங்களை வார்த்தைகள் மூலமாக விடுவதை பார்த்தால் அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டியதுதான் இருக்கக்கூடும். காரணம், தமிழக இளைஞர்களிடையே ஈவி ராமசுவாமி நாயக்கரை எதிர்நோக்கம் காண்பித்து விட்டார் வினோத். நேற்று ஒரு பெரியார் சிலை மேல சிறப்பு வீசப்படுது, நீங்க பார்த்திருக்கீங்க. வன்முறைக்குத்தான் கொண்டு போய் விடுமே. இது பாருங்க, திமுக கொஞ்சம் பயந்துருக்குன்னு தெரியுதுங்க. அதை பாருங்க, பேனா வைக்கக்கூடாதுன்னு சமுத்திரத்துக்கு மெரினா பீச்சில் பேனா வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் இருந்தால் இடிப்பேன்னு இருப்பாரு, அதிலே பயந்து விட்டாங்க திமுக. பெரியார் சிலை இதுக்கெல்லாம் விதை வைத்தது அண்ணாமலையினுடைய ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலை எடுத்து நாங்கள் நகர்த்தி விடுவோம் என்று சொன்னாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தால் எப்படி நேரு அகில இந்திய அளவில் பெயரை அவமானப்படுத்த துணிந்திருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி. நேற்று கூட பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது நேரு ஒரு காம லீலையில் ஈடுபட்டார் என்றெல்லாம் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் பிரதமர். அந்த மாதிரியான சூழ்நிலை ஈவி ராமசாமி நாயக்கரை பற்றி தமிழகத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. இது 2026 தேர்தலில் திமுகவை மிக மிக இன்னலுக்கிடையே ஆட்படுத்தலாம், ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி ஒரு நல்ல சிறப்பான ஒரு கேள்வியோட சிறப்போட ஒரு செய்தியோட முடிச்சிருவோம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், குறிப்பாக இந்தியன் பார்லிமெண்ட், வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய பாராளுமன்றத்தை ஒரு பத்திரிகையாளர் இவ்வளவு நீண்ட காலம் அதை கவர் பண்ணி ஒரு பொறுப்புடன் செய்திகளை வெளியிட்டதுக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு நடந்திருக்கிறது. அதை நம்மளுடைய ஆதன் பார்வையாளர்களும் நீங்க பகிர்ந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றி வினோத். பாராளுமன்றம் 40 ஆண்டுகள் நான் பல பத்திரிகைகள், தினமணி, வார்த்தா, டைம்ஸ் நோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் பல பல சீனியர் லீடர்கள், குல்தீப் நாயர், அருண் ஷோரி, கீவா ஜெகநாதன், ஏஎன் சிவராமன், நா பார்த்தசாரதி மற்றும் நிறைய பேர் இருக்கு, கஸ்தூரி ரங்கன் போன்றவர்களிடம் பணிபுரிந்ததனுடைய ஒரு மகத்துவம் நேற்று செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி ஓம் பிர்லா அவர்கள் என்னை அழைத்து அவர்கள் அதிகாரிகள் மூலமாக லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தார்கள். அட்டை, அது பட்டம் அல்ல, அது அட்டை, என்ட்ரி கார்டு. லோக்சபாவில் இந்தியாவில் ஒரு 30 பேருக்கு கொடுத்திருக்காங்க, அதில் நானும் ஒருவன் என்பதில் சற்று பெருமை அடைகிறேன். நான் செய்த சேவை ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பேசும்பொழுது எனக்கு உணர்ச்சி வசப்படுகிறேன். இது 40 ஆண்டு கால ஒரு மகத்துவம் இருந்தாலும் என்னை ஈன்ற பெரியவர்கள் தூகா ஜெகநாதாச்சாரியர் ராமபத்ரனுடைய ஆசியினாலும் ஆதன் நேயர்கள் வினோத் கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஆதரவினாலும் நான் இந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு கண்ணீர் விடுவதென்றால் 40 ஆண்டு காலம் என்பது சாதாரண ஆண்டு. சென்னையில் நான் பத்திரிகை விட்டு வந்தேன் வினோத். என்னுடைய இளமை பருவத்தில் நான் ஏழ்மையை கண்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் மகத்துவமாக இன்று ஆண்டவன் எனக்கு இந்த பரிசை கொடுத்ததில் நான் கோலாகலம் அடைகிறேன் என்று சொல்லி தாங்கள் என்னை உசிப்பி விட்டீர்கள், என்னுடைய உணர்ச்சியை கிளறி விட்டீர்கள். அதற்காக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். உங்களை போன்ற மிகப்பெரிய ஒரு பத்திரிகை உலகத்துல ஒரு ஜாம்பவானா இருக்கிறீங்க. ஸோ உங்களை பின்பற்றி பல இளம் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களை பின்பற்றி நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்துடைய மாண்புகள், அதோட செய்திகளை இன்னும் வளமையோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதோட இந்த விஷயத்தை முடிப்போம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.